அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி காலத்தில் இவங்களுடைய அரசு வந்து எனக்கு துரோகம் செய்து விட்டது அப்படிங்கிற மாதிரி மேல் நீதிமன்ற நீதியரசர்களின் முன்னாள் சங்க தலைவருமான முன்னாள் நீதிபதியுமான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இவர்கள் வந்து லண்டனில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது தெரிவித்திருக்கின்றார். இப்படி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நானாக வந்து நீதியரசர் நீதி பதவியில் இருந்து ஓய்வு பெறவில்லை, என்னை கட்டாயப்படுத்தியே ஓய்வு பெற வைத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி லண்டனில் இடம்பெற்ற சேவைலனன் பாராட்டு விழா, அதாவது இளஞ்செழியன் அவர்களுக்கு சேவைலனன் பாராட்டு விழா ஒன்று இடம்பெற்றது 11ஆம் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போதே இந்த இளஞ்செழியன் இந்த வார்த்தைகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லை, இந்த மேல் நீதிமன்ற நீதிபதி சங்கத்தின் முதலாவது தமிழர்களுடைய நானே வந்து தலைவர் பதவியை வகித்தேன் அப்படின்ற மாதிரியும் அந்த உரையின் போது கூறியிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதி சங்கத்தின் தலைவராகின பிறகு 50வது ஆண்டு நிறைவையொட்டி நடத்தப்பட்ட இந்த பொன் விழாவானது எனது தலைமையிலேயே இடம்பெற்றது அப்படின்ற மாதிரியும் இந்த கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லை, போன வருடம் ஜனாதிபதி பதவி ஏற்றதுக்கு பிறகு நான் நவம்பர் மாதம் எங்களுடைய ஒரு தனிப்பட்ட குழுவுடன் 10 பேர் கொண்ட குழுவுடன் நாங்கள் நேரடியாக போய் ஜனாதிபதி சந்திக்கும் போது அந்த 10 பேரில் வந்து நான் மட்டுமே தமிழன் அப்படின்ற மாதிரியும் இளஞ்செழியன் வந்து வார்த்தைகளை வந்து தெரிவிச்சிருக்கின்றாங்க. ஏனைய 9 பேரும் சகோதர மொழி பேசக்கூடிய சிங்களவர்கள். இவர்களும் கூட அனுரகுமார திசாநாயக்க ஒரு ஆலோசனையை விடுத்திருந்தாங்க. இவருக்கு வந்து அடுத்த பதவி உயர்வு கட்டாயம் கொடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி. ஏனென்று சொன்னால் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு 20ஆம் தேதியோட 61 வயது முடியுது. இவர் வந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு ஆள். ஓய்வு பெற்று இலங்கை சட்டத்தின்படி 61 வயசு வரைக்கும் இங்கே வந்து நம்ம வேலை செய்யலாம், அதுக்கு பிறகு ஓய்வு பெற வேண்டும். ஆனால் ஜனாதிபதியினுடைய ஒரு வேண்டுகோளுக்கு நீங்கள் ஒரு பதவி உயர்வு ஏற்படுமாக இருந்தால் மேலதிகமாகவும் ஒரு 4 ஆண்டுகள் வேலை செய்யலாம். அப்போ அந்த வகையில் இளஞ்செழியன் வந்து 4 கடிதங்களையும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த 4 கடிதத்திற்கும் எந்த விதமான பதில்களும் வரவில்லை. ஆனால் இந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து சீனாவுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வந்து இருந்தது, அதாவது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. ஆனால் இவருக்கு பதவி உயர்வு கிடைக்கணுமாக இருந்தால் ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு முன்பே கிடைக்க வேண்டும். அப்போ 8 நாள் மாத்திரம்தான் இருக்கின்றது, அதாவது 20ஆம் தேதிக்கு உள்ள கிடைக்கணும். 8 நாள் மாத்திரம்தான் இருக்குது. அப்போ ஜனாதிபதி சீனா நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நம்முடைய நாடு திரும்பியிருக்கின்றார். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 20ஆம் தேதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் வந்து ஓய்வு பெற வேண்டிய சூழ்நிலை, ஓய்வு பெற்று வந்து விட்டார். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்கத்தினுடைய 90 நபர்களில் நானே முதலிடத்தை வகித்தன் அப்படின்ற மாதிரியும் இந்த வார்த்தைகளை வந்து பேசும்போது உணர்வு ரீதியாக ஒரு கவலைப்பட்டு தான் இந்த வார்த்தைகளை வந்து கதைச்சிருக்காங்க. அது மட்டுமில்லை, நான் ஒரு நீதிபதியாக இருந்தேனா, நான் நாட்டினுடைய நீதி சட்டம் நியாயம் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இந்த உரையை வந்து முடிச்சிருக்கின்றாங்க.